இன்னைக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன் யார் தெரியுமா FNF vlogs. ஸோ இவன் என்ன கேமே விளையாண்டது இல்லையே என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு கேம் விளையாண்டுருக்கிறேன். எல்லா கேமும் விளையாண்டுருக்கிறேன். ஆனால் சூப்பர் பியர் தான் விளையாண்டுருந்தேன் ஒரு நாள். அதை மட்டும் நான் எடுத்திருந்தேன். பட் நீங்கள் யாரும் பார்க்கலையே. தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் சொல்கிறேன். அந்த வீடியோக்கும் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கும் பண்ணியிருக்கேடா. அவுட் ஆகிட்டேன் கைஸ். என்ன கைஸ் பண்ணவே இல்லையா? எனக்காக பண்ணிங்கன்னா நான் நிறையா வீடியோஸ் போடுவேன். இந்த வீடியோஸ்லாம் ஜாலியாக நான் ஒரு நல்லா போடணும், இவன் நல்லா போடணும், ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போட்டுட்ருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு உங்களை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். சரி விடுங்க, நான் லைக் பண்ணுவீங்கன்னு நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம போவோம். ஹக்கி வகி ஒரு வார்ம் மாதிரி இந்த கேம் பேர் சொல்லிடுறேன், எஸ்கேப் தி வார்ம். ஸோ இந்த வார்ம் வந்து எப்படின்னா, இந்த ஹக்கி வகி இருக்கான்ல இவன் வந்து துரத்துவான். ஹக்கி வகி போக போக மேலே போக போக இன்னும் நிறையா வார்ம் தான் இருக்கும். எப்படி இந்த பண்ணனா ஏங்க இந்த பனானா யாரும் பனானா போட்டிருக்காங்க. இதுலலாம் நம்ம வின் ஆகினா ஒவ்வொரு இது கிடைக்கும். ஏதாவது இல்லை வின் ஆகி முடித்தோம்னா நம்மளுக்கு ஒரு இது வரும். என்ன வரும், அதாவது ஒரு ப்ரைஸ் மாதிரி தருவாங்க. சரிங்க இதில் தான் நான் போவேன். நம்பிக்கையோடு நான் போவேன். இதில் போயே தீர்வேன். ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் இருக்குது, வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் ஜம்ப் பண்ணி ஏங்க அதில் ரொம்ப தப்புங்க, இது ரொம்ப தம்பு. எவ்வளோ நானே பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஆசைப்பட்டு நான் காய்ச்சப்பட்டு பண்ணிட்டுருக்கேன். விடுங்க கைஸ். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு விளையாடுவோம். இங்கே பாருங்க, தும்புளுக்கே ஏய் தும்புளுக்கே ஏய் திங்கிள் தூரதானு இன்னும் ஓன்சி தான் இவனுங்க. அதே தான் தும்புளுக்கே தான். ஓ இதுவா என்ன தம்பி இவனுங்க கைஸ். தும்புளுக்கே திங்கிள் வாங்கிட்டான்டா. என்னடா வரமாட்டேங்குதா? எனக்கே வரமாட்டேங்குதே. என்னது நான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது எனக்கு. நான் உன்னை என்ன பண்ணுண்ணா அங்கே பாரு நான் அடித்த அடியில் ஏதோ தடவிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆஹா என்னாச்சு ரிட்டன் ஆயிட்டான். ஓ பயமா? என்ன பயம் பார்க்குறீங்க டேஸ்டரு? என்ன பயமா? ஏதோ போகிறாங்க உள்ள, போய் பார்ப்போம். பழ் நான் வந்துட்டேன் பத்தியா. சரி இது என்ன இடம்னு தெரில. என்னது நான் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குறேன். நான் விஐபியா? யார் நானா? வரா ஐ சேஃப் ஜோன். ஓ இவ்வளோ மேலே வந்து சேஃப் ஜோன் போயிடலாமா? எங்க காய்ஸ் கேட்னப் ஏய் தம்பியா ஓடி இருக்க வேண்டியலாம்ல. ஓட மாட்டேங்கிறானே. ஓடாமல் இருந்தேன் என்ன அர்த்தம்? நம்ம சேஃப் ஜோன் மட்டும் போயிட்டாங்க. நான் எங்கே இருக்கான்? ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ், ரொம்ப மிஸ்ஸு கைஸ். சரி எடு பயமா இருக்கு. எங்க இவனை அடிச்சாங்க. ஓகே கைஸ் போட்டோம். போயிடு
கேப்னப் வந்துட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? சி கிசிமிசி அவங்க பாருங்க பாம்பு போடுவானுங்க. இவனுங்க எத்தனை போட்டிருக்கானுங்க பாருங்க. யாரு கிசியா ஃபோனில் பொறுப்பேன். என்ன உனக்கு எவ்வளோ திமிரு ஆங்காரம்? என்ன உனக்கு ஆங்காரம் கிசியை? இல்லை கிசி என்ன உனக்கு ஆங்காரம் கேட்குறேன். ஆங்காரம் கேட்குது உனக்கு. ஆங்காரம் இல்லை ஆங்காரம் இல்லை இல்லை மேடம் உங்களுக்கு ஆங்காரம் இல்லை. மேடம் ஏய் பொண்ணே 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 இது ரொம்ப தப்பு பொண்ணு. பேடு பொண்ணு. என்ன இப்படி பண்ணுற? கீழே போயிட்டான். இதுதான் நம்ம சாக்கு. அவ்வளோதான், மேலே போக வேண்டியதான். அது பாருங்க அந்த பாம்பில் இடிச்சிருச்சு. யார் பார்த்தா? யாரும் பார்க்கலையா? ஓகே கைஸ் யாரோ அடிச்சுட்டு யார் பார்த்தா? ஏன்னா பிஜிஎம் மட்டும் போட்டுகிட்டே இருக்கீங்க. சேஃப் ஜோன் வந்தாலே அங்கே யாரும் இருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனை படிக்கட்டு உடஞ்சிருக்கு ஏன் பாருங்க கைஸ். போக போக எவ்வளோ படிக்கட்டு உடஞ்சிருக்குன்ட்டு. என்னடா கடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. சேஃப் ஜோன் வந்துருச்சு. நான் இங்கே யாரும் இங்கே போல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் கேட்குதுன்னு பார்த்தேன். நிலாவே தாண்டி ஆண்டி இன்னும் எல்லாருமே அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. போட்டுச்சே நம்மள காய்ஸ். அது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்குதேன்னு பார்த்தேன். பார்த்தா இந்த மாதிரி என்னை பண்ணிடுச்சு. சரி இந்த பொண்ணு தாங்க பாஸ்வேர்டு போட்டு போகுது. பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. சரி நம்ம இங்கே இருந்தால் தானே ஆரம்பித்தோம். ஸோ இந்த கேம் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் அவுட் ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். அதனால தான் இந்த கேம் எனக்கு நல்லா இருந்துச்சு. பட் சில இது கொஞ்சம் சீட்டிங் பண்ணுற மாதிரி சீட்டிங் ஃபஸ்ட்லேருந்து. அப்போ நான் எண்டில் போய் அவுட் ஆனேன்னா என்ன பண்ணுறது? எண்டே இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு எண்டில் போய் நான் அவுட் ஆனேன்னா என்ன பண்ணுறது? சரி வீடியோ நீங்கள் பார்த்தது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. ஓகே அங்கே பாருங்க மாமிலாங்களே.